வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் பாடுகள் நெருக்கங்கள் நடுவில் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி என்று சொன்னார். சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருங்கள் என்று புத்தி சொன்னார்கள். இப்ப நம்முடைய ஜீவியத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போதுதான் அதற்கேற்ற ஒரு அறிவை, விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். வாசிங்க, தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவ்விதமாய் படிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அறிவும் விசுவாசமும் உண்டாகும்படி. அசைங்க, பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன உண்டாகுது? அறிவும் விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இதுக்காக போறீங்க, ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்காக போறீங்க. நிறைய பேருக்கு இன்டர்வியூ கார்டு கொடுப்பான். ஒரு 10 பேருக்கு வேலைன்னா 100 பேருக்கு இன்டர்வியூ கார்டு அனுப்பியிருப்பான். அவங்கெல்லாம் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். அதில் 10 பேரை செலக்ஷன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பான். அவன் தான் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இன்னைக்கு பாம்பேலேருந்து இங்கே இன்டர்வியூ வந்திருப்பீங்க, இன்டர்வியூ கார்டு உங்களுக்கு அனுப்பியிருப்பான். ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் கையில் கொடுக்கலன்னா, ஃபிட் ஆகலைன்னா, ட்ராவலிங்க்கு கொஞ்சம் பைசா வச்சுக்கோங்க, டீ சாப்பிட வச்சுக்கோங்க. டீ எதை கொடுப்பானா? கொடுப்பாங்களா? அப்படி சொல்கிறது புரியல. இப்போ பாம்பேலேருந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் ஆகலை, ஃபெயில் ஆகிட்டீங்க. சரி, அங்கேருந்து ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களே, சரி செலவுக்கு பைசா வச்சுக்கோங்க, கொடுப்பாங்களா? அழைக்கப்பட்ட ஆட்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாய் மாறணும். அல்லேலூயா. சும்மா வந்து கையை தட்டி தோத்திரம் பண்ணிட்டு நான் அல்லேலூயா போட்டுட்டு எனக்கு இன்டர்வியூ கார்டு அனுப்பிட்டாங்க. இன்டர்வியூ கார்டு அனுப்புறதல்ல, அழைக்கப்பட்டவர்கள், அவ்வளோதான். அழைக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாறணும். அல்லேலூயா. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தான் இந்த அறிவையும் விசுவாசத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் தான் இதை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கையில் வாட்ச் கட்டிருக்கீங்க. இந்த வாட்சை குறித்து பல அறிவுகள். ஸ்லாட்டில் சில பிள்ளை கையில் வாட்ச் கட்டியிருப்பாங்க. டைம் என்னன்னு கேட்டால் நீங்களே பாருங்கம்மாங்க. காரணம், அவங்களுக்கு என்ன செய்யாது? பார்க்க தெரியாது. நம்ம கையில் எல்லா கையில் வாட்ச் இருக்கு. இந்த வாட்ச் ரிப்பேர் ஆன சரி பண்ண தெரியுமா? சரி பண்ண முடியுமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. இப்போ வாட்சை குறித்து டைம் பார்க்க தெரியாதவனை காட்டிலும் நானும் நீங்களும் கொஞ்சம் மேன்மையானவர்கள் தான். ஆனால் அதில் ரிப்பேர் ஆனால் இதை என்ன செய்ய முடியாது? சரி பண்ண தெரியாது. இப்போ நம்முடைய அறிவு எப்படிப்பட்டது தான்? குறைவு தான். கடைக்காரன் சொல்கிறான், அவன் பார்த்துட்டு ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றான். இப்போ நம்ம காட்டிலும் அவனுக்கு ஒரு உயர்ந்த அறிவு இருக்குது. அவன்கிட்ட போய் இது போல் எனக்கு ஒரு 10 வாட்ச் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னான். ஐயோ, அதெல்லாம் எனக்கு செய்ய முடியாது சார், ரிப்பேர்னா கொண்டு வாங்க, சரி பண்ணி தரேன். இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய அறிவு எனக்கு இல்லை. கம்பெனிக்காரன் சொல்கிறான், இங்கே வா, உனக்கு எத்தனை பீஸ் வேணும், என்னைக்கு வேணும், நான் தரேங்கிறான். இப்போ இந்த வாட்சை குறித்து எத்தனை அறிவு! அளவுக்கு கட்டி கொண்டு நடக்கிற ஒரு கூட்டம் உண்டு, டைம் பார்க்க தெரிஞ்ச ஒரு கூட்டம் உண்டு, சரி பண்ண தெரிந்த கூட்டம் உண்டு, சகலத்தையும் கரெக்டாக அறிந்திருக்கிற ஒரு கம்பெனிக்காரன் உண்டு. நமக்கு டைம் பார்க்க தெரிஞ்சுட்டு என்னென்னமோ நடக்கிறோம். அதுக்கு மேலே இன்னும் பல அறிவுகள் இருக்கு. அல்லேலூயா. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தான் இந்த அறிவை கர்த்தர் கொடுக்கிறார். இது பைபிள் காலேஜ் படித்தா வந்துடாது. அல்லேலூயா. அதெல்லாம் வராது. தேவனோடு நடக்கிற, தேவனுடைய விசுவாசத்தை நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டானால், அந்த இருதயம் ஸ்திரப்பட்டாலே பிழையற்ற பரிசுத்தவானாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட முடியும். இந்த ஐக்கியத்தில் தான் இந்த வெளிப்படுத்தலை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நான் பவுல் சொல்றார், நான் மனுஷனால் கற்றதும் இல்லை, மனுஷனால் பெற்றதும் இல்லை. பைபிள் காலேஜ் படிக்கிறது தப்பல்ல, படிங்க, நல்லது. அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. அல்லேலூயா. டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிற மாதிரி கரும்பு இனிக்கும், பாவக்காய் கசக்கும், எல்லாம் சரிதான். உனக்கு தெரியுமா? நீ சாப்பிட்டு பார்த்துருக்கியா?
அது வேறொரு நிலை. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கு அறிவையும் விசுவாசத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்து மூன்றாவது சொல்கிறார், யோவான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அன்பிலே நிலைத்திருங்கள். வாசிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்போ முதலாவது கிருபையில, இரண்டாவது விசுவாசத்துல, மூன்றாவது தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, சீஷர்களை குறித்து படிக்கும் போது யோவான சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே சீஷர்களிடத்தில் கர்த்தர் முடிவு பரியந்தமும் அன்பு வைத்திருந்தார். அல்லேலூயா. சீஷர்கள் எல்லாரும் பூர்ணப்பட்ட மனுஷர் அல்ல, அப்படிப்பட்ட மனுஷர் அல்ல. ஆனால் அவங்களை கடைசி வரை கர்த்தர் நேசித்தார். அவங்களுக்கு நிறைய குறைவுகள் இருந்துச்சு, சில நிறைவுகளும் இருந்துச்சு. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர்களை கடைசி வரைக்கும் அன்பு கூர்ந்தார். நமக்கு எல்லாரையும் பற்றிய அறிவு நமக்கு இல்லை, அவங்க பேசுகிறாங்க, நம்ம நம்புகிறோம், அவ்வளோதான். ஆனால் கர்த்தருக்கு எல்லாமே A to Z தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம், இவன் தான் காட்டி கொடுக்க போகிறான், இவன் தான் அப்படி செய்ய போகிறான், இவன் தான் மறுதளிக்க போகிறான், எல்லா ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்தும் கடைசி வரைக்கும் அவள் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் நம்ம அன்பு கூற யோசிக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் நம்முடைய சீஷரிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு வைத்திருந்தார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் அன்பினால், அது சொன்னார் பாச சொன்ன மாதிரி, அன்பே பெரியது. இந்த அன்புல நிலைத்திருந்தா அநேகரை நீங்கள் என்ன செய்யலாம், ஆதாயப்படுத்தி. இது தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவத்தில் உண்டாகிற ஒரு விஷயம் பிரியமானவர்களே. ஒரு முறை ஒருவர் தன்னுடைய பூனைக்குட்டி, அதுக்கு கையில் ஒரு கப்பன் சாசர் கொடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தலையில் வச்சுக்கிட்டு நடக்க பழகியிருந்தார். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த கப்பை கீழே போடாமல் கொண்டு போய் அங்கே வச்சிடணும் அப்படின்னார். நான் பழக்கியிருக்கிறேன், அதை கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்காது, நான் சொல்கிறது தான் செய்யும் அப்படின்னார். நான் அப்படி அபியாசம் படுத்தி வச்சிருக்கிறேன். இதுபோல சில அப்பியாசங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பயன்படாது. இது கிருபையில் நின்று செய்ய வேண்டிய வேலை. அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், நான் அதை மாத்துறேன், முடியாது, செஞ்சு பாருன்னாரு. அவருக்கு தெரியும். ஒரு எலிக்குட்டியை கையில் கொண்டு போனார். இது பவ்யமா அப்படி நடிச்சு கொண்டு போகுது. எலிக்குட்டியை கீழே விட்டாரு, கப்பை தூக்கி போட்டுட்டு ஒரே அடிச்சு பிடிச்சி. 50 வருஷம் பழக்கினாலும், உலக அறிவில் எத்தனை அப்பியாசம் இருந்தாலும், கிருபை இல்லாமல் உங்களுக்கு தேவனை போல மாறவே முடியாது. அல்லேலூயா. இந்த அப்பியாசம், அந்த பயிற்சி, இதெல்லாம் 10 காசுக்கு உதவாது. தேவனுடைய கிருபைக்குள் வந்து, கர்த்தாவே என்னால் முடியாது, உங்களுடைய கிருபை என்று கேட்டு பாருங்க. அந்த கிருபை உங்களை சரியாய் கொண்டு போய் நடத்தி கொண்டு வரும். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்ததாக படிக்கிறோம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23 படிக்கும் போது, அவருடைய வருகையில் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறது இல்ல, அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். வாசிங்க. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் நம்ம பாஷையில் சொன்னா இவர் அவங்க ஆளும்பாங்க. அப்படி சொல்ற கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் யாரு? அந்த ஆளு, அவங்க ஆளு. அது அர்த்தம் என்ன? அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்வான்? கேட்பான். நாம் அவருடைய ஆட்கள். அல்லேலூயா. நம்ம யாருடைய ஆட்கள்? நமக்காய் ஜீவன் கொடுத்த தேவனுடைய ஆட்கள். அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியக்கூடியவன் தான் அவருடைய ஆள். அல்லேலூயா. ஓ அப்படியா, இப்படி செய்யலாமா? கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. உங்க வாழ்க்கையில அவருடையவர்களா நீங்கள் ஜீவிச்சீங்கன்னா, கர்த்தருடைய வருகையில நிச்சயமாய் அவர் நம்ம என்ன செய்வார்? எடுத்துக்கொள்வார். அடுத்த விஷயம் படிக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படி நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தம் என்பது சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை. வாசிங்க. 2 பேதுரு 3:14 வாசிங்கள். நீதி நிமித்தமாக ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தருடைய வருகைக்கு போகணும்னு சொன்ன என்ன செய்யணும்? மாமியாரும் மருமகளும் சமாதானமா இருந்தா தான் போக முடியும். அந்த கிழவிக்கு ஒன்றும் தெரியாது, பேசாத நீ போக மாட்டேன். படிக்காத அந்த கிழவி உனக்கு சர்டிபிகேட் கொடுத்தா தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா.
புருஷ மனைவி சமாதானமா இருந்தால் தான் போக முடியும். ஊழியக்கார விசுவாசிகள்ல சமாதானம் தேவை. சும்மா அப்படி இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரிலாம் காட்டக்கூடாது. அன்பு தாழ்மை வெளிப்படுத்தணும். கர்த்தர் நம்முடைய என்னையும் உடைக்கணும், உங்களையும் என்ன செய்யணும்? உடைக்கணும். உருவாக்க தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். கதருங்க, ஜெபிங்க. என்ன படிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சமூகத்தில் சமாதானத்தோடு கற்றுக்கொள்ளுங்க.